ஓம் நமச்சிவாய. அன்பான ஜோதிடத்தில் பெரும் நம்பிக்கை உள்ள அனைவருக்கும் வணக்கம். நாம் முன்பதிவில் பார்த்தது போல் சர்ப்பதோஷங்களும் அதற்குண்டான விளக்கங்களும் பற்றி பார்த்தோம். இதில் முக்கியமானது என்னவென்றால், சர்ப்பதோஷம் உள்ள ஒரு ஆண்மகனுக்கு அதே போன்று சர்ப்பதோஷம் உள்ள பெண்ணை திருமணம் செய்து வைத்தால் வாழ்க்கையில் அவர்களுக்கு எந்தவிதமான குழப்பங்களும் தொல்லைகளும் ஏற்படாமல் சீரும் சிறப்புமாக வாழ்வார்கள். அதற்குண்டான பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று பரிகாரங்களை செய்து திருமணத்தை மேற்கொள்ளலாம். அடுத்து இன்றைய பதிவில் செவ்வாய் தோஷம் பற்றியும் செவ்வாயால் கிடைக்கக்கூடிய நன்மை மற்றும் தீமைகள் இவைகளை பற்றி பார்ப்போம். நாம் நம்முடைய பிள்ளைகளின் ஜாதகத்தை ஜோதிடரிடம் எடுத்தும் போய் பார்க்கும்போது ஜோதிடர் சொல்கிறார், ஐயா, உங்களுடைய பிள்ளைகளின் ஜாதகத்தில் தோஷம் இருக்கிறது, செவ்வாய் தோஷம் இருக்கிறது. எனவே இந்த தோஷத்துக்கு பரிகாரம் செய்து திருமணம் செய்தால் நன்றாக இருக்கும் என்று கூறுவார்கள். ஜோதிடர்கள் சொன்ன உடனே உங்களுக்கு மனக்கவலையும் மன கஷ்டங்களும், நம் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்குமோ நடக்காதோ என்பதெல்லாம் கவலைப்படுவீர்கள். ஆனால் கவலைப்பட தேவையில்லை. செவ்வாய் தோஷம் என்பது ஒரு பெரிய கொடிய தோஷம் அல்ல. ஏனென்றால் செவ்வாய் 2, அதாவது ஜாதகம் கணிக்கப்பட்ட ஜாதகத்தில் லக்னத்திற்கு 2, 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த இடங்களில் செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம் என்று கூறப்படுகிறது. அதேபோல் செவ்வாய் 2, 12 லக்னத்துக்கு 2ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் இருந்தால் அது மாலை 5 மணி வெயில் என்ன தாக்கமோ அதுபோன்று பெரிய அளவில் வேதனைகளை கொடுக்காது. இருந்தாலும் அதே போன்று ஆண் ஜாதகத்தில் இருந்தால் பெண் ஜாதகத்திலும் 2லாவது 12லாவது தோஷம் இருந்தால் அதே போன்று திருமணம் முடித்து வைத்தால் அவர்களுக்கு எந்த விதமான தொல்லைகளும் கொடுக்காது. அதுவே 4, 7, 8 இது போன்ற இடங்களில் செவ்வாய் இருக்குமேயானால் அது கொஞ்சம் கடுமையான தோஷம்ங்க. அந்த மாதிரி தோஷம் இருந்துச்சுனாக்கா அதே மாதிரி 4, 7, 8 உள்ள வரனை பார்த்து திருமணம் முடித்து வைக்கலாம். அப்படி இல்லாமல் இதற்கு முன் திருமணம் நடந்திருந்தால் ஒருவருக்கு செவ்வாய் தோஷம் இருந்து மற்றொருவருக்கு செவ்வாய் தோஷம் இல்லை என்று இருந்தால் இதனால் பாதிப்புகள் சிலது உண்டாகும். அதாவது எப்படி என்றால், செவ்வாய் இரத்தக்காரகன், வீரியமுள்ள ஆண்காரகன், அப்படி என்று பல பெயர்கள் அவருக்கு உண்டு. அவர்
7லும் 8லும் இருந்தால் அதிக தாக்கத்தை கொடுப்பார். 7ஆம் இடத்தில் மனைவிக்கு இருந்தால் அல்லது கணவனுக்கு இருந்தால், ஒருவருக்கு இல்லாமல் இருந்தால், செவ்வாய் தோஷம் ஒருவருக்கு இல்லாமல் இருந்தால் அந்த குடும்பத்தில் நிறைய சண்டை சச்சரவு, மனக்கஷ்டங்கள், இது போன்ற தொல்லைகள் உருவாக்கும். அதுவே இருவருக்கும், ஒருவருக்கு 7லோ மற்றொருவருக்கு 8லோ அதுபோன்று தோஷம் இருந்தால் அதற்குண்டான பரிகாரங்களை செய்துவிட்டு திருமணத்தை மேற்கொள்ளலாம். அதேபோல் நமது பிள்ளைகளின் ஜாதகத்தில் ராசி கட்டங்களில் 2, 4, 7, 8, 12 இந்த இடங்களில் செவ்வாய் இருந்து அந்த செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தால் எந்த தோஷமும் இல்லைங்க. அதேபோல நீசம் பெற்றிருந்தாலும் எந்தவித தோஷமும் இல்லை. மற்றும் செவ்வாய் ஜாதகத்தில் 2, 4, 7, 8, 12 அந்த மாதிரி இடங்களில் மேஷராசியாக இருக்கலாம் அல்லது விருச்சிக ராசியாக இருக்கலாம். அதுபோன்று இருந்தால் இந்த இரு இடங்களும் செவ்வாய் ஆட்சி பெற்ற இடங்கள். எனவே ஆட்சி பெற்ற இடத்திற்கு தோஷம் விலக்காகிறது. அதன் பிறகு செவ்வாய் மகரத்தில் இருந்தால் அது 2ஆம் இடமாக இருக்கலாம், 4ஆம் இடமாக இருக்கலாம், 7ஆம் இடமாக இருக்கலாம், 8ஆம் இடமாக இருக்கலாம், 12ஆம் இடமாக இருக்கலாம். இதுபோன்று மகரத்தில் செவ்வாய் இருந்தால் உச்ச பெற்று விடுகிறார். அந்த உச்சத்தின் பலன் என்ன என்று பார்ப்போம். அவர் உச்சம் பெற்றதால் அதுவும் தோஷ பரிகாரம் ஆகிவிட்டது. மற்றும் ஒன்று, செவ்வாய் கடகத்தில் இருந்தால், அவர் நீச்சமடைகிறார். அதனால் அந்த இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் தோஷம் பரிகாரமாகிவிடும். மற்றும் இன்னும் சில இருக்கின்றன. அவை என்னவென்றால், இந்த லக்னத்திற்கு 2, 4, 7, 8, 12 இந்த இடங்களில் செவ்வாய் இருந்து அந்த செவ்வாயை குரு, சுபராகிய குரு பகவான் பார்க்க கோடி நன்மை என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். செவ்வாய் குறைந்தவர் அல்ல, செவ்வாய் மங்களக்காரகன் என்று பெயர். அவர் இருக்கும் இடமெல்லாம் மங்களகரமாக இருக்கும். அதனால் செவ்வாய் தோஷம் இருக்கிறதுனால எல்லாமே கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க வேண்டாங்க. அடுத்து குரு பார்க்க கோடி நன்மை என்று சொன்னேன். இப்ப லக்னத்துக்கு 2, 4, 7, 8, 12 அந்த இடங்களில் செவ்வாய் இருந்து அந்த செவ்வாயை குரு பகவான் 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை இதுபோன்று பார்வையின் மூலம் பார்க்க தோஷம் பரிகாரம் ஆயிடுங்க. அதற்கு பிறகு பாபராகிய சனி பகவான், அவர் பார்த்தாலும் தோஷ பரிகாரம் ஆகுங்க. அவருடைய பார்வைன்னு பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம் இந்த 3 பார்வைகளிலும், அதாவது லக்னத்துக்கு 2, 4, 7, 8, 12 அந்த மாதிரி அமையும் போது சனி பார்வை ஏற்பட்டால் தோஷம் விலகிடுங்க. அதற்கு பிறகு சுக்கிரன் சுபர் அவருடைய பார்வை இருந்தாலும்
அவர் உடன் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் பரிகாரம் ஆயிடுங்க. அதே போன்று இந்த லக்னத்துக்கு 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களில் குருவும் செவ்வாயும் சேர்ந்திருந்தாலும் பார்வை இருந்தாலும் தோஷ விளக்கங்க, தோஷம் விலகிடும். அடுத்து சனியினுடைய பார்வையும் சனி செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் தோஷம் விலகிடுங்க. அதே போன்று சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தாலும் பார்வை பெற்றிருந்தாலும் தோஷ விலக்குங்க. ஒருவருக்கு தோஷம் இருந்து ஒருவருக்கு தோஷம் இல்லைன்னாக்கா திருமணம் நடந்து முடிஞ்சிருந்தா கூட சில பிரச்சனைகளை கொடுக்குங்க. ஏன்னா செவ்வாய் ஆண் தன்மையுடனும் வீரியத்துடனும் இரத்த அணுக்களினால் சம்பந்தப்பட்டவர். ஒருவருக்கு செவ்வாய் இருந்து, அதாவது ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருந்து பெண் ஜாதகத்தில் தோஷம் இல்லாமல் இருந்தால் இவர்களுக்குள் அடிக்கடி சண்டை, சச்சரவு, மனக்கஷ்டங்கள் உண்டாகும். குழந்தை பிறப்பு கூட தள்ளி போகுங்க. உடனே குழந்தை பிறக்காது. ஏனென்றால் செவ்வாய் அக்னி பகவானுக்கு சமமானவர். ஒருவருக்கு இருவருக்கும் இருந்தால் தோஷம் விலகிடுங்க. ஏன்னா செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு இரத்தத்தில் ஒரு சில கிருமிகள் மாதிரி தோன்றுங்க. அது தோஷம் இல்லாதவர்களுக்கு அதனால் தோஷத்தை உருவாக்கும், கஷ்டங்களை கொடுக்கும். ஜாதகத்தில் செவ்வாய் 2ஆம் இடத்துல இருந்தாருனாக்கா, 2ஆம் இடத்து குடும்பஸ்தானங்க. அந்த இடத்துல அவர் ஆட்சியாகவோ உச்சம் பெற்றிருந்தோ அப்படி இருந்தால் அந்த குடும்பம் நல்ல முன்னேற்றமான குடும்பமாகவும் வாழ்க்கையில் நல்ல பலனையும் நல்ல குழந்தைகளையும் பெற்று நல்வாழ்வு வாழ்வார்கள். அதே போன்று 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் சுகஸ்தானங்க. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அந்த செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அரசு துறையிலோ, அரசு அதிகாரம் பெற்ற துறையிலோ நல்ல முன்னேற்றமான வாழ்க்கையும் பதவி உயர்வுகளும் விவசாயத்திலும் முன்னேற்றமும் மண்மனை இவைகளில் முன்னேற்றமும் நிறைய வாங்குவீங்க. அந்த மாதிரி 4ஆம் இடத்துல செவ்வாய் நல்லா வலுவாக இருந்தார்னாக்கா, ஜாதகத்தில் ஆட்சி உச்சங்கள் பெற்றிருந்தாக்கா மண்மனைகள் நிறைய வாங்குவீங்க. மருத்துவத்துறை படிப்பதற்கோ மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்களுக்கோ நல்ல முன்னேற்றங்களும் வேலைவாய்ப்புகளும் நன்றாக அமையுங்க. அடுத்தது 7ஆம் இடங்க. 7ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் நல்ல வரன் அமையும். அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வார்கள். 12ஆம் இடத்தில் அதே போன்று இருந்தால்
நல்ல சுகபோகமாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அந்த 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மாங்கல்யம், ஆண்களுக்கு பார்த்தால் ஆயுள்னு சொல்லுவாங்க, பெண்களுக்கு பார்த்தா மாங்கல்யம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல செவ்வாய் வலுவாக இருந்தால் நல்ல அமைப்புகள் உண்டாக்கும், முன்னேற்றங்களை உண்டாக்கும். அதே 8ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றோ பாவிகளால் பார்க்கப்பட்டோ அல்லது தோஷம் இல்லாமல் இருந்தால், ஒருவருக்கு இருந்து ஒருவருக்கு இல்லாமல் இருந்தால், அந்த செவ்வாய் ஆயுதக்காரன். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இரும்பால சண்டை போட்டுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுக்குங்க. அதுவே சுவராக, அதாவது அதுவே ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க. இதற்கு இப்படியெல்லாம் இருந்தால் நாம் தோஷம் உள்ள ஆண்மகனுக்கு தோஷம் உள்ள பெண்மகளை திருமணம் செய்து வைத்தால் இவர்களுக்கிடையே எந்த விதமான இடையூறுகளும் வாழ்க்கையில் தொல்லைகளும் ஏற்படாது. இதற்குண்டான பரிகாரங்களை அடுத்த பதிவில் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.